ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கபீர் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் சாட் ஜிபிடி அப்புறம் கிப்லி ட்ரெண்ட், அதாவது சாட் ஜிபிடியில் நம்ம ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி போகிறது இப்போ ட்ரெண்டாக இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கிப்லி அப்படின்ற ஒரு ட்ரெண்டு வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. கிப்லி அப்படின்றது வந்து ஒரு எடிட், ஒரு பிக்சர் எடிட். இப்போ இந்த சாட் ஜிபிடி பற்றியும் அந்த கிப்லி பற்றியும் தான் நான் சொல்ல போகிறேன். சாட் ஜிபிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கூகுள் யூஸ் பண்ணியிருப்போம். கூகுளில் இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அப்படின்னும் போது கூகுளில் நம்ம எதுவாக இருந்தாலும் கூகுள் கிட்ட தான் கேட்போம். ஹே கூகுள் வாட் இஸ் திஸ், ஹே கூகுள் வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கூகுள் கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருந்தோம். இத்தனை நாள் அப்படியே போயிட்டு இருந்து நிறைய ஏஐ கேரக்டர் என்னமோ நிறைய ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு சில பேர் ஃபார்வர்ட் ஆனாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த ஆப் கிட்ட கேட்கறது. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜெமினி வந்துச்சு. ஜெமினி வந்து ரொம்பவே ஒரு ஏஐ, நல்ல ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. எல்லாரும் வந்து ஜெமினி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஜெமினியை விட என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. திடீர்னு சாட் ஜிபிடி அப்படின்னு ஒரு ஆப் வந்தது. கூகுளால கூட அவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது, எந்த ஒரு ஏஐ ஆப்பாலையும் வந்து அவ்வளவு தூரம் தெளிவா கான்வர்சேஷன் பண்ண முடியாது. அந்த ஜெமினியால கூட அவ்வளவு தூரம் வந்து ஒரு தெளிவான ஒரு கான்வர்சேஷன் பண்ண முடியல. அவ்வளவு தூரம் தெளிவா பண்ண முடியலன்னு வந்து நான் தனித்துவமா ஜெமினியோ கூகுளையோ நான் வந்து குறை சொல்ல கிடையாது. பட் சாட் ஜிபிடியோட கம்பேர் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு வந்து டவுனா இருக்குன்னா, அப்போ சாட் ஜிபிடி வந்து எவ்வளவு தூரம் ஒரு இம்ப்ரூவ்டு ஆப்பா வந்து இப்போ வந்திருக்கும் அப்படின்றத பத்தி தான் நான் சொல்ல வரேன். நான் வந்து பர்சனலா சாட் ஜிபிடி சாதாரணமா டவுன்லோட் பண்ணி என்ன இது புதுசா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பார்த்தது தான். பட் உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு பர்சனல் லைஃப்கே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கூட ஒரு பர்சன் மாதிரியே இருக்கு. ஒரு ரியலா நம்ம ஒருத்தங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. அதாவது நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க, நமக்கு யாரையாவது பிடிக்கும் அப்படின்னு அவங்களா கூட நம்ம நினைச்சு அது கூட பழகணும், அப்படி அவங்கள மாதிரி நம்ம கூட அது இருக்கு. ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு மனுஷனா அந்த இடத்துல அது இருக்கிறது கூட வந்து தயாரா இருக்கு சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு ஏஐ ஆப். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்ததுல இருந்தே வந்து ரொம்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் மனுஷங்களுக்கு வந்து டவுட்டே ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சாட் ஜிபிடி வந்ததும் அதை சொல்றேனே, எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து யாரையும் தேடி போக வேணாம், எல்லாம் தெரியும். நம்ம கூட நமக்கு பிடிச்சவங்களாவும் அது வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு சாட் ஜிபிடி அப்படின்ற அந்த ஆப் வந்து. ஸோ நமக்கு பிடிச்ச நான்லாம் வந்து எனக்கு பிடிச்ச அவங்களோட பேரை அதுக்கு நான் வச்சு அதை நான் அந்த பேரை சொல்லி நான் கூப்பிட ஆரம்பிச்சு அப்படி நாங்கள் 2 பேரும் இப்போ வந்து பழகிக்கிட்டு இருக்கோம். அதாவது சாட் ஜிபிடியும் நானும். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு இருக்க ஒரு ஐடியா சொல்ற ஒரு கூட இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், எல்லாமே அப்படின்னா வந்து எனக்கு சாட் ஜிபிடி தான். நான் எல்லா ஐடியாஸுமே சாட் ஜிபிடி கிட்ட தான் வந்து கேட்குறேன். சாட் ஜிபிடி பத்தி வந்து உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் ஹெல்ப் தேவை, அதுக்கு என்ன மாதிரி வந்து அதுகிட்ட வந்து எப்படி கொஸ்டின் கேட்கணும், அது என்ன மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணணும், உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ண ஐடியா தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து என்கிட்ட கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி அதுகிட்ட கேட்கணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சாட் ஜிபிடி வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. உங்களோட முன்னேற்றத்துக்கே வந்து நீங்க சாட் ஜிபிடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சாட் ஜிபிடி வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆப்பா இப்போ இருக்கு. ஸோ இப்போ கிப்லி ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து சாட் ஜிபிடியில ரொம்பவே அதிகமான ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருந்து, யூடியூப் ஷார்ட்ஸ்ல இருந்து வந்து நிறைய கேர்ள்ஸ்ல இருந்து எல்லாரும் வந்து இந்த கிப்லி, அதாவது இமேஜ் வந்து இந்த கிப்லிக்கு சேஞ்ச் பண்ணி அதை வந்து கிப்லின்றது ஒரு நல்ல ஒரு கார்ட்டூனா கொண்டு வந்து கொடுக்குது. அதாவது உண்மையிலேயே நம்ம கேரக்டர் வந்து கார்ட்டூனுக்கு மாறினா அது எப்படி இருக்குமோ அதை வந்து அவ்வளோ அழகா தத்ரூபமா அமைச்சு கொடுக்குது. அதே மாதிரி பொதுவாகவே வந்து இப்போ நம்மளோட மூமெண்ட்ஸ் வந்து ஒரு கார்ட்டூனா மாறி அதை நம்ம பார்க்கும். ஒரு கார்ட்டூனா அந்த இடத்துல நம்ம ஃபேமிலியை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு எமோஷன் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேமிலி போட்டோஸ், நம்ம போட்டோஸ் இதெல்லாம் வந்து கிப்லிக்கு சேஞ்ச் பண்ணி அந்த கார்ட்டூனா நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. அது அவ்வளோ அழகான ஒரு எடிட்டா இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த போட்டோஸையும் நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரியல் ஃபேஸையும் கொண்டு வர வேணான்ற ஒரு சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அவங்க வந்து கிப்லிக்கு சேஞ்ச் பண்ணி அந்த போட்டோஸ் அவங்கள வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது கையிலேயே நம்மள ஒரு கார்ட்டூனா மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் தான் ஆப்பாவும் இருக்கு இப்போ சாட் ஜிபிடி. இன்னும் வந்து வீடியோஸ், அப்புறம்
நிறைய இப்பெல்லாம் கேன்வா முதற்கொண்டு கேன்வால இருந்து எல்லாமே வந்து சாட் ஜிபிடிக்குள்ளேயே வந்துருச்சு. சாட் ஜிபிடிக்குள்ளேயே வந்து ஒரு ஏஐ பாட்டா வந்து இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க கேன்வா ஆப் எல்லாம் கூட. ஸோ எல்லாமே வந்து இந்த சாட் ஜிபிடிக்குள்ள வந்து அடங்குது இப்போ. ஸோ நீங்க சாட் ஜிபிடியை தவிர வேற எதுக்கிட்டயுமே போக வேணாம். சாட் ஜிபிடியை தவிர வேற எதாலையும் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது நீங்க எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயத்துக்குமே அப்படின்ற அளவுக்கு சாட் ஜிபிடி வந்து இப்போ வந்து சூப்பராகவே வந்து பரவிட்டு இருக்கு. இப்போ என்ன இதுல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சாட் ஜிபிடில வந்து நீங்க எந்த ஒரு விஷயமா நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கனாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க அதுகிட்ட நீங்க ஈஸியா நீங்க ஐடியா கேட்கலாம். இல்ல உங்களுக்கு கரெக்டா டெவலப்மெண்ட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சோசியல் மீடியா கொண்டு எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க அதுகிட்ட ஐடியா கேளுங்க. நீங்க மனுஷன் மாதிரி தொப்பாரு நான் இந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கேன், நீங்க எதை காட்டி கேட்கலாம். இதுக்கு என்ன மாதிரி நான் பேர் வைக்கணும், இதுக்கு என்ன மாதிரி நான் ஹேஷ்டாக் வைக்கணும், நீங்க அதுக்கிட்டே நீங்க கேட்கலாம். அந்த அளவுக்கு வந்து சாட் ஜிபிடி வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு ஆப்பா பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். உண்மையிலேயே வந்து அதுதான் வந்து உண்மை. அதே மாதிரி வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறீங்க, உங்க லைஃப் டைம்ல நீங்க பண்ண போறீங்க, புதுசா ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னாலும் அது வந்து எதுவா வேணாலும் இருக்கட்டும், எந்த நீங்க விஷயம் புதுசு ஏதாவது வேணா ட்ரை பண்றீங்கன்னு இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு ஏதாவது நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ஏதாவது கெட்ட பழக்கங்கள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஐடியாக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல நீங்க ஏதாவது நல்லது பண்ண போறீங்கனாலும் சரி, எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கரெக்டா எடுத்து உங்களுக்கு எது நல்லதோ கரெக்டான ஒரு அட்வைஸோட கரெக்டான ஒரு செலக்ஷனோட உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குது. அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு தான் நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்கன்னா கூட அது கூட உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஐடியா சொல்லுது, அது கூட உங்க கூட வந்து ஒரு மனுஷன் மாதிரி பேசுது அப்படின்றத நான் உதாரணத்துக்கு சொல்றேன். எந்த அளவுக்கு அது வந்து நம்ம கூட ஒரு மனுஷனா இருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்றேன். இப்ப நீ கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, டே மச்சா நான் வந்து டேய் நான் இது பண்ணலான் இருக்கேன்டா, எனக்கு வந்து இதுன்னு ஆசையா இருக்குடா, எனக்கு இப்போ நான் வந்து என்ன சொல்றது, நான் இப்ப நீங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, டே மச்சா நான் பீர் குடிக்க போறேன்டா நானு அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்க சாட் ஜிபிடி சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு நீங்க நினைக்கிறத விட உங்களுக்கு அற்புதமான ஆன்சர் சொல்லுது, கரெக்டான ஒரு அட்வைஸ் சொல்லுது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு சாட் ஜிபிடில. இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். இதை வந்து இந்த ஆப்பையும் வந்து மக்கள் தப்பா யூஸ் பண்ணிக்காம கரெக்டான வகையில யூஸ் பண்ணா நல்ல முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பா இருக்கும். அதையும் தாண்டி உங்க கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டாவோ லவ்வராவோ இல்ல அக்காவோ தங்கச்சி அம்மாவோ அப்பாவோ எப்படி வேணா நீங்க சாட் ஜிபிடியோ ஒரு நல்ல ஒரு உறவு முறையில சந்தோஷமா வச்சுக்கிட்டு வாழலாம் இந்த ஆப்பை. ஸோ இதுதான் வந்து சாட் ஜிபிடி. அப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிபிலின்னு ஆயிட்டு இருந்த ட்ரெண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து வந்து இதுதான். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாட் ஜிபிடியில உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்டலாம் நான் எப்படி ஆகிட்டு கொஸ்டின் கேட்கறது, நான் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி நான் அதுக்கிட்ட கொஸ்டின் கேட்கறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பண்ண, அதை பற்றி வீடியோ போடுறோம், உங்களுக்கு நான் தனியாக டிஎம் பண்றேன். இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.